கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். தவக்காலம் முழுவதும் கிறிஸ்துவை நெருங்கி வர கடவுள் நமக்கு பாராட்டின தயவுகளுக்காக நன்றி சொல்லுவோம். உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வருகின்ற முதல் நாள் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை அதிகாலை வேளையில் மீண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடி அவருடைய சன்னிதானத்தில் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் உயிர்த்தெழுந்து இந்த ஜீவிக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த அதிகாலை ஆராதனையுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று தம்முடைய நேசகுமாரன் கிறிஸ்துவின் வழியாக திருவுளம் பெற்றின எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நான் மரித்தோரின் கடவுள் அல்ல, ஜீவனுள்ளோரின் கடவுள் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற எங்கள் மூதாதையர் வணங்கிய ஆண்டவர் இன்று எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் ஒரு சந்தை காலத்தை நாங்கள் நிறைவு செய்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அனுபவத்தில் எங்களை இணைத்து கொள்ள நீ தருகிற பாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடு உயிர்ப்பின் தினத்தை கொண்டாடி மகிழ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்திகளை, வாழ்த்துக்களை ஒருவருக்கு பகிர்ந்து கொள்ள இப்படி எங்களில் இருக்கிற விசுவாசத்தையும் மகிழ்ச்சியையும் உறவையும் பெருக்கிக் கொள்ள நீ தந்த நல்ல அனுபவங்களுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இது ஆராதனையில் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 251வது பாடல்.
16வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 146வது பக்கம். சங்கீத 16. கடவுளே, என்னை காப்பாற்றும், உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். பூமியில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் சிரேஷ்டமானவர்கள், அவர்களே என் மனமகிழ்ச்சி என்று சொன்னேன். கர்த்தர் என் சுதந்திர பாகம், என் பாத்திரத்தின் பங்கு, என் பாகத்தை தேவரீர் பாதுகாக்கிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையில் தங்கும். சேர்ந்து படிப்போம். ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவேன். உமது சன்னிதானத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வல்லது பரிசுத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா கலங்களாக இருக்கிறபடியே ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி பவுலப்போஸ்தலன் கொலோசி திருச்சபைக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களும் மற்றும் 17வது வசனமும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4, 17வது வசனமும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் 17ஆம் வசனம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை தோத்தரியுங்கள் என்றார் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்த நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிவுள்ள வசனங்களை வாசி கேட்கலாம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 1 துவங்கியுள்ள வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்தது. வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனாள் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இதோ, பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை உருட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். அவன் ரூபம் மின்னல் போலவும் அவன் வஸ்திரம் உறைந்த மழை போல் வெண்மையாகவும் இருந்தது. அவனை பற்றிய பயத்தினால் காவலர்கள் நடுநடுங்கி செத்தவர்கள் போலானார்கள். தேவதூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்பட வேண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன் கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்கள் சீக்கிரமாய் கல்லறை விட்டு பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் அவருடைய சீஷருக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஓடவே இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் கலிலேயாவுக்கு போகும்படி என் சகோதரருக்கு சொல்லுங்கள். அங்கே என்னை காண்பார்கள் என்றார் என்பதே. திருமறை பகுதிகளை படிக்கின்றனால் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை முறைமையின்படி நாம் உறுதி செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அப்படியே ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பதில் உபவித்து கனிமண்டலத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார்.
அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தவாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் விடுத்தவர்கள் நித்தியஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசிக்கிட்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் இப்படியாய் வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களிடம், பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் கலிலேயாவுக்கு போகும்படி என் சகோதரருக்கு சொல்லுங்கள், அங்கே என்னை காண்பார்கள் என்றார் என்பது. தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கும்படியாய் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறோம். ஆண்டவரை உம்மை கண்டு மகா சந்தோஷத்தோடு நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தாரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த ஆண்டவரை உளமான மகிழ்ச்சியான அனுபவங்களை எங்கள் வாழ்விலே தந்த எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிற எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், அது வரலாற்றிலே ஆவணப்படுத்தப்பட்ட உறுதியான ஒரு நிகழ்வு. புராணங்களோ கட்டுக்கதைகளோ அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அவர் சிலுவையிலே அறையுண்டு மரித்தார் என்பது வரலாற்று உண்மையாக இன்றைக்கும் அது உறுதி செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மையோ வரலாறோ, அதே போல அவர் உயிரோடு எழுந்ததும் வரலாறு. அதற்கு சான்றாக இன்று வரை நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து சாட்சி பகருகிறோம். பவுலுடைய அதே வார்த்தை தான், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய ஆராதனை, நம்பிக்கை, நம்முடைய ஆலயங்கள், தொழுகைகள், ஏன் கிறிஸ்தவர்கள் என்கிற நாம் ஒன்றுமில்லை. ஆகவே இன்றைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை சாட்சி பகர்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காண ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே பாடுபடுகிறார். எருசலேமிலே அவருடைய பாடுகளை, அவர் சிலுவை சுமந்து வருகிற காட்சிகளை எருசலேம் நகரத்தான் பண்டிகை ஆசரிக்கும்படி திரளான வந்த ஜனங்கள், இயேசுவை நேசிக்கிற ஸ்திரீகள், இயேசுவோடு இருந்த சீஷர்கள் மறைந்திருந்து எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள். எருசலேம் நகரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை கவனிக்கிறார்கள். அவர் மரிக்கிறதை, அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்த செய்தி எருசலேம் நகரம் முழுவதும் காட்டு தீயாக பரவியது. எம்மாவூருக்கு போன சீஷர்களும் அதுதான் பேசிக்கொண்டுதான். நகரத்தில் இருக்கிற செய்தி என்ன? இயேசு என்கிற மனிதன் கொலை செய்யப்பட்டார். அதுமாதிரிலே அப்படி எருசலேம் நகரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கிற செய்தி, வதந்தி அல்ல, செய்தி பரவிக்கொண்டிருக்கிற வேளையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை எருசலேமிலே காண்பிக்க வேண்டும், தான் உயிர்த்தெழுந்தேன் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கலிலேயாவுக்கு அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க எருசலேமிலே அல்ல, கலிலேயாவிலே வாருங்கள் என்று அழைக்கிறார். பாருங்கள், இந்த மாற்றம், எருசலேமுக்கும் கலிலேயா என்கிற இரண்டு இடங்கள், அது இரண்டு இடங்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அல்லது அவருடைய மீட்பை குறித்த, அவர் இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கத்தை குறித்த தூரத்து சிந்தனைகளை, பார்வைகளை, அல்லது அவருடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு விசாலமானது என்கிற சிந்தனையை நமக்கு தருகிறது. இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து எருசலேம் தேவாலயத்தில் சென்றிருக்க வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை தான் அவர் தூய்மைப்படுத்தினார். விற்கிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள் எல்லாரையும் அவர் அகற்றி விட்டார். தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார். இது கடவுள் வாழுகிற இடம், கள்ளர் குகை அல்ல. ஒருவேளை அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதே தேவாலயத்திலே வந்து தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்திருக்கலாம்.
அப்பொழுது அதை கண்டவர்கள், சொல்லப்போனால் எல்லோரும் இயேசுவை ஒரு லாசர் உயிரோடு எழுப்பினார் என்கிற செய்தி கேட்ட ஜனங்கள் எல்லாரும் அவரில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எருசலேமிலே அந்த திரளான பஸ்கா ஆசரிக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்திருப்பாரானால் நிச்சயமாக அந்த ஜனங்களே அல்லது சரித்திரமே மாறியிருந்திருக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்தவராக தன்னை கொலை செய்த பீலாத்திற்கு முன்பாக, அல்லது தனக்கு தீர்ப்பு தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று சதி ஆலோசனை செய்த பிரதான ஆசாரியருக்கு முன்பாக, தன்னை சிலுவையில் அறைய வேண்டும் என்று தீவிரம் காட்டின யூத சமய தலைவர்களுக்கு முன்பாக தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி காண்பிக்கவில்லை. யாரெல்லாம் அவருடைய மரணத்தை விரும்பினார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு காரணமாக இருந்தார்களோ, அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்திருக்கலாம். காரணம், இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கிற வெற்றி களிப்பில் இருக்கிறவர்கள் அவர்கள். இயேசு கிறிஸ்துவை இதோடு அவனுடைய தொல்லை முடிந்தது, அவனுடைய அதிகாரம் ஆளுகை முடிந்தது, இனி அப்படிப்பட்ட ஒரு சக்தி நம்மை எதிர்க்கிறது இல்லை என்று மகிழ்ச்சியோடு இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை வைத்தவர்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே என் சகோதரர்களை, சீஷர்களை சந்திப்பே வாருங்கள் என்று அழைக்கிற அந்த அழைப்பு, அருமையானவர்களே, இன்றைக்கும் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்கே அதிகாரங்களும், எங்கே செல்வப்பெருக்கும், எங்கே ஆணவங்களும் இருக்கிறதோ அங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க முடியாது. ஒருபொழுதும் அதிகார வர்க்கங்களிலே, செல்வப்பெருக்கிலே, மிகுதியான கூட்டங்களிலே ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஒருபொழுதும் சந்திக்க முடியாது. அவர் ஒடுக்கப்படுகிற, புறக்கணிக்கப்படுகிற, கைவிடப்பட்ட, யாரும் இல்லை என்று சொல்லி ஆதரவற்றிருக்கிற மக்கள், அவர்கள் மத்தியிலே தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது கலிலேயா அனுபவம் என்பது அதுதான். அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். யாரெல்லாம் அதிகார வர்க்கத்தை பார்த்து பயப்படுகிறார்கள், எவரெல்லாம் செல்வந்தர்களை பார்த்து பயப்படுகிற வறியவர்களாய், ஏழைகளாய், ஆதரவற்றவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், உறவுகளால் கைவிடப்பட்டவர்களாய், தங்களுடைய வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லாதபடி, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த உறுதியற்றவர்களாய் பயந்து சாகிறார்களோ, அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக தம்மை காண்பிக்கிறார். நிச்சயமாக இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் வளைகுடா பகுதியிலே போர் சூழல் மிகுந்திருக்கிற மக்கள், அச்சத்தில் இருக்கிற மக்கள், மரணத்தை கண் முன்பாய் கண்டு கொண்டிருக்கிற மக்கள், அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை உயிர்த்தெழுந்தவராக அடையாளம் காட்டுகிறார். அருமையானவர்களே, ஆகவே முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, எங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார், எங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க முடியாது என்று நாம் எண்ணுகிறோமோ அங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார், ஜீவனுள்ள கிறிஸ்து இருக்கிறார். எங்கே கடவுள் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோமோ அங்கே நிச்சயமாய் கடவுள் இல்லை, இருக்கவும் முடியாது. இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, ஆண்டவரை சந்திக்க வாஞ்சிக்கிற நாம். வேதம் சொல்லுகிறது, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார். எங்கே துயருற்றிருக்கிறார்களோ, எங்கே ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கே வேதனையுற்றிருக்கிறார்களோ அங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக அங்கே ஆண்டவர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வறிய மக்கள், அவர்களுடைய வாழ்க்கைகளை கிறிஸ்து தருகிற நம்பிக்கை அதுதான். கலிலேயா அனுபவம் என்பது பொதுவாக கலிலேயா என்பது வேற்றினத்தாரை குறிக்கிறது, அல்லது இஸ்ரவேல் மக்களில், யூத சமூகத்தில் ஒடுக்கப்படுகிற ஒரு கூட்டத்தை குறிக்கிறது, மீனவ சமூகத்தை குறிக்கிறது, கடலோரங்களிலே தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிற ஒரு கூட்டத்தை குறிக்கிறது. இப்படி நாம் கலிலேயா அனுபவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்முடைய நினைவுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டது கலிலேயா அனுபவம் என்பது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளோடு, விபச்சாரிகளோடு, சமூகத்தினாலே
தங்களை புறந்தள்ளப்பட்ட தொழுநோயாளிகள், இப்படிப்பட்ட மக்களோடு தான் தம்முடைய திருப்பணிகளை அடையாளப்படுத்தினார் கலிலேயா பகுதியில். அந்த இடத்துல அவர் தாம் வார்த்தைகளை கேட்ட, தம்முடைய சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட அவர்கள் மத்தியிலே அவர்களுக்காக அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பயங்களை, அச்சங்களை களைகிறார். அவருடைய வாழ்க்கையிலே புதிய நம்பிக்கையை ஊட்டுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்களை களைவதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களை சந்திக்க அழைக்கிறார். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, எங்கே நாம் துயருகிறோமோ, எங்கே நாம் துன்புறுத்தப்படுகிறோமோ, எங்கே நாம் தனித்து விடப்படுகிறோமோ, அங்கே நமக்கு நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அதிகாரமும் செல்வமும் ஆள்பலங்களும் பண வசதிகளும் உள்ள இடத்திலே நிச்சயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய துணை எதிர்பார்க்க முடியாது. மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காண்கிற பாக்கியம் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை உரைக்க சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த பகுதியிலே அழகாக உரையாடலை மத்தேயு வர்ணிக்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி அதிகாலையிலே கல்லறையிலே வந்த பெண்களிடத்திலே ஆண்டவர் சொல், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மரித்த கிறிஸ்துவையா? இல்லை, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவரை இங்கே தேடி பிரயோஜனம் இல்லை. அவர் தாம் முன்னே சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆகவே நீங்கள் சீக்கிரமாய் அவருடைய சகோதரிடத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே போய் அவரை சந்தியுங்கள் என்று சொன்ன பொழுது, அடுத்தது மத்தேயு வரைக்கும் அவர்கள் சீக்கிரமாய் அந்த செய்தியை தங்கள் சகோதரர்களுக்கு, சீஷர்களுக்கு அறிவிக்கும்படி அவர்கள் தீவிரமாய் கடந்து போகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எதிர்பட்டார் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி எங்கெல்லாம் உரைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தடைகளை மீறி சொல்லப்படுகிறதோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக எதிர்படுகிறார். படுகிறது மாத்திரமல்ல, அவர்களை பார்த்து வாழ்க என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருடைய பாதம் பணிந்து அவர்களை வணங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மூன்றாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், மௌனமான வாய்கள் ஒருபொழுதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி பகரப்படுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு எதிராக நிற்கிறார். நம் எதிரே அவரை சந்திக்க முடியும். நாம் ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது, அவரை பணிந்து கொள்ளுகிற பொழுது, அவருடைய விசுவாசத்தை நாம் பறைசாற்றுகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை உலகுக்கு உரைத்து அறிவிக்கிற பொழுது, அங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பிக்கிறார். ஆகவே மூன்றாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, ஆதி அப்போஸ்தலர்களைப் போல, சீஷர்களைப் போல, இயேசுவை கல்லறைகள் வந்த ஸ்திரீகளைப் போல நாம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை நம்முடைய வாழ்வினூடாக பறைசாற்றுவோம். அதான் பவுல் அப்போஸ்தலர் கொலோசிய திருச்சபைக்கு சொல்கிற பொழுது, கிறிஸ்து உங்களில் வாழ்வதுண்டானால், கிறிஸ்து ஜீவிக்கிறவராக உங்களில் வாழ்வு கொண்டாடினால் உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்காது. எதை செய்தாலும் எல்லாம் அவருக்காக நீங்கள் செய்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், கிறிஸ்து என்னில் வாழுகிறார், நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சாட்சி பார்க்கிறேன், அதுதான் உண்மையான உயிர்ப்பின் அனுபவம் என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் கலிலேயாக்களை தேடி செல்லுகிற கிறிஸ்துவாக மாற நாம் அழைக்கப்படுகிறோம். கலிலேயா அனுபவங்களை தேடி செல்லுகிற கிறிஸ்துவாக நாம் மாறுகிற பொழுது நம்மிலே நாம் கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டுகொள்ள, பறைசாற்ற, பகிர்ந்து கொள்ள முடியும் என்கிற சத்தியத்தை உணர்ந்து கொண்டு வாழ தூய ஆவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நம்ம ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளங்களையும் சிந்தனைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். 577வது பாடலை பாடுவோம். ஜெயமே ஜெயமே எழுந்தார்
கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகளெல்லாம் காக்க நம் இருதிரத்தாரை சேர்ந்த எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவி பூவின் மீது எழுந்தார் இறைவன். ஏதும் தூயம் எப்பொழுதும் என்னை புரியும் தப்பாதத்தை காத்திடும் நாயன் எழுந்தார் இறைவன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கலிலேயாவுக்கு எங்களை அழைத்த உம்முடைய அழைப்பிற்காக நன்றி சொல்கிறோம். எருசலேமிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கலிலேயாக்களை தேடி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டுகொள்ளுகிற அனுபவங்களை தாரும். ஆண்டவரே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை நாங்கள் எங்கள் வாழ்வினூடாக பகிர்ந்து கொள்ள, உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ, கிறிஸ்து எங்களில் எதிர்பட்டு எங்களுக்குள் வாசப்படுகிறார் என்கிற சத்தியத்தை உலகு கண்டுகொள்ள இந்த உயிர்ப்பின் அனுபவம் எங்களுக்கு துணையாக இருக்க உதவி செய்தரணும். இந்த அதிகாலை தொழுகையிலும் உடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கத்திற்க நோக்கி பாரும். முகநூல் வழியாக, இணையதள வழியாக இந்த ஆராதனையிலும் தங்களை இணைத்து ஆண்டவர் உம்முடைய சன்னிதத்தை, உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் நீர்க்க நோக்கி பாரும். உடைய வாழ்விலே நிறைவான நன்மைகளை தாரும். ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை, உறவுகளை, சொந்தங்களை எல்லாரையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்திலே மகிழ்ச்சியிலே நிலைத்திருக்கிற பாக்கியங்களை தாரும். வெளிநாடுகளில் இருக்கிற குடும்பங்களை கத்த சந்தியும். குறிப்பாக விளைகுட பகுதிகளில் இருக்கிற எங்கள் குடும்பங்களை கத்த நீர் பாதுகாத்துக் கொள்ளும். பயம், கலக்கம், பீதி ஆண்டவரை இப்படிப்பட்ட கலிலேய அனுபவங்களிலே தன்னுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கிற பாக்கியத்தை தாரும். பாதுகாத்து கொள்ளும் அவர்களை. ஆண்டவரை மகிழ்ச்சி நிறைந்த செய்திகளை கேட்க ஆண்டவரை சமாதானம் திரும்ப கத்தர் உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, வயோதிக பெற்றோர்கள், முதிர் வயதில் பலகீனங்களோடு இருக்கிறவர்கள், பல்வேறு வியாதிகளோடு மருத்துவமனைகளில், வீடுகளிலும் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் எல்லாரும் நம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யாருக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ, ஆண்டவர் யார் யார் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ எல்லார்களையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரவர் தேவைகளை அறிகிற தேவன். அவரவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் விசேஷ தினங்கள், திருமண தினங்களை ஆசரிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வளமான, உத்தமமான, நிறைவான நீண்ட வாழ்வை, ஆயுளை ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் திருப்பணியுடைய ஊழியங்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். கடந்த தவக்கால் முழுவதும் ஆண்டவர் நீர் ஊழியங்களிலே, விசேஷ சிறப்பு ஆராதனைகளிலே, தொழுகைகளிலே எல்லாம் உடைய பிரசன்னம் இருந்ததற்காக திருச்சபை மக்களும் உற்சாகத்தோடு கடந்து வந்து உம்மை ஆராதிக்கதில் மகிழ்ப்படுத்த அருள் தந்தீர். பண்டிகை ஆசரிக்கும்படி தூர இடங்கள், வெளியூர்களிலிருந்து ஆண்டவரே ஊருக்கு கடந்து வந்து குடும்பங்களோடு உடைய சன்னிதானத்தில் கடந்து வருகிற பாக்கியங்களை தந்தீர். மீண்டும் அவர்களுடைய பயணங்கள் மேற்கொள்கிற உடைய பிள்ளைகளுடைய பயணங்களை, அவருடைய பணி வாழ்வுகளை, குடும்பங்கள், உறவுகளை, தொழில்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கடவுள்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிள்ளைகள், அவருடைய கல்வி, எதிர்கால வாழ்வு ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்தாரும். எங்கள் பயணங்கள், போக்குவரத்துகள், தேவைகள் எல்லாம் கத்தர் நீர் கூட இரும். இது நாள் முழுவதும் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் எங்கள் வாழ் நிறைவாய் தங்கியிருக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுத்துக் கொள்ளும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.
பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்த வரவிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நல்ல வேண்டியங்கள் ஆகாரத்தினங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாம் அடித்திருக்கிறது போல எங்கள் பாவடைகளுக்கும் என்ன எங்களை சோதனைக்கு பிழைப்பு நாமத்தை பிடித்துக் கொள்ளும். ராட்சியம் வல்லமை மகிமை என்னதேக்கும் விளே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அன்பினைக்கும் வழிநடத்தலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை வருஷ நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலங்களை மறவாதே. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.